அப்போ நான் நான் உங்கள்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண முடியுமா? ஸோ சார் ஐ கேன் சஜஸ்ட் யூ சார் ப்ளீஸ் அப்படின்னு தான் சொல்லாமல் விட நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். புரியுதா? நான் போயா டூஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்போது ஒரு குருவுக்கே இந்த நிலைமை. அப்போ நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சீங்கன்னா குடும்பத்துலேயும் சரி, பிள்ளைங்களோடையும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டீங்க. மிகப்பெரிய போஸ்டிங் வருது, மிகப்பெரிய ஆளுமை வருது. அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம், ஹிடன் ட்ரெஷர். உங்களுடைய உழைப்பை பார்த்து பார்ட்னர்ஷிப்பு வெளிநாடோ வெளி மாநிலத்துலேயோ உங்களை கூப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒத்துங்க. சார் என்கிட்ட பணமே இல்லை சார், இனிமேல் அந்த பிரச்சனைக்கு இடமே கிடையாது. பணமே இல்லாமல் உங்கள் உழைப்பை மூலதனமாக போட்டு ஜெயிக்கலாம். அதற்கான ஆட்கள் வந்து சேருவாங்க. அது நட்பு ரீதியாக இருந்தாலும் சரி, உறவு ரீதியாக இருந்தாலும் சரி. ஆனால் உங்களுக்கு தான் அனுபவம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. இனிமேல் அடுத்தவனுக்கு உதவுவீங்களா? உங்கள் வேலை என்னவோ அது கண்டிப்பாக. கண்டிப்பா. இந்த சுபகாரியங்கள் பத்தி சொல்லுங்க சார். உங்களுக்கு எப்படி இருக்கும்? திருமணம் எப்படி இருக்கும்? குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும்? மற்ற ராசிக்காரனுக்கு வந்து நான் திருமணத்தை பற்றியோ திருமணம் நடக்கும், கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இவங்களுக்கு வந்து என்னதான் திருமணம் பண்ணாலும் சரி, இவங்க தன்னுடைய ஆட்டிடியூடை மாற்றணும்.